காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா மண்ணை சேர்ந்த பிரபலமான பாடசாலைகள் இரண்டின் மாணவர்கள் இங்கே வருகை தந்து பங்கேற்கிறார்கள். வவுனியா நெழுக்குளம் கலைமகள் மகாவித்தியாலயம் 1500 மாணவர்களோடு ஒரு வன்னேபி பாடசாலையாக வவுனியாவிலே சிறப்புற்ற ஒரு பாடசாலை. அவர்களை எதிர்த்து வவுனியா இலங்கை திருச்சபை தமிழ்கலவன் பாடசாலை 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகளோடு இயங்குகிற உயர்தரத்திலே வணிகம் மற்றும் கலைப்பிரிவை கொண்ட ஒரு வன்சி பாடசாலை. இரண்டு பாடசாலையினுடைய பிள்ளைகளும் ஒரு ஆளுமை விருத்தியை நாடும் களமாக இந்த களத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பக்தி இலக்கியங்கள், பக்தி நெறி என்பது தமிழிற்கு ஒரு தனித்துவமானது என்று சொன்னாலும் அது மிகைப்படாது. தமிழ் பக்தியின் மொழி என்று தனிநாயகம் அடிகளார் குறித்து காட்டினார். கிரேத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். இந்த யுகங்களுக்குள்ளே கலியுகம் இருக்கிறதே, அந்த கலியுகத்திலே பக்தியினாலே தான் முத்தியடைய முடியும் என்று சமய சான்றோர்கள் எடுத்து சொன்னார்கள். இதனால் பக்தி என்பது ஒரு மேலான அன்பு என்று பொருள் கொள்ளப்படுகிறது. என்னை விட ஒரு உயர்ந்த பொருளின் மீது, இறைவன் மீது அல்லது குருவின் மீது, உயர்ந்தவர் மீது கொள்கிற ஒரு மேலான அன்பு பக்தி. அவருக்கு நான் பக்தி செலுத்துகிறேன் என்பது தெரியுமோ தெரியாதோ அது வேறு விடயம். ஆனால் நான் ஒரு பக்கமாக அவர் மீது அன்பை செலுத்துவேன். பக்தி என்பது வடமொழி சொல். அதற்கு சமதையான தமிழ் சொல் அன்பு. ஆனால் அன்பு எல்லா நிலைகளிலும் பயன்படுத்தப்படுகிற சொல்லாக இருக்கிறது. அன்பு, மேலான அன்பு என்றால் அது தகும். பதிபக்தி இருக்கிறது. கணவன் மீது மனைவி கொள்கிற பக்தி பதிபக்தி. குரு பக்தி இருக்கிறது. ஆசிரியர் மீது இந்த பிள்ளைகள் கொள்கிற பக்தி குரு பக்தி. தெய்வ பக்தி இருக்கிறது. கடவுள் மீது கொள்கிற பக்தி. இங்கே பக்தி என்று வருகிற பொழுது எல்லாவற்றையும் தான் ஒருமுகமாக வைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. பக்தி மிக கோலோச்சும்படியாக ஒரு இயக்கமாக கட்டி வளர்க்கப்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்று காலம் என்றால் அதை பல்லவர் காலம் என்று சுட்டுவார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிற்கும் 9ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை தமிழ் இலக்கிய செல்நெறியிலே பல்லவர் காலம் என்று அடையாளப்படுத்துகிறோம். அந்த காலத்திலே நாயன்மார்கள் சமய பணி புரிந்தார்கள், சமூக பணி புரிந்தார்கள், பக்தி இயக்கத்தை கட்டி வளர்த்தார்கள். மக்கள் எல்லோரும் பக்தியை கடைப்பிடிக்கிற ஒரு பாங்கிலே அந்த பக்தி இயக்கம் அமைந்தது. நான் சொல்கிற செய்தி பக்தி இயக்கத்திற்கான ஒரு அடிப்படையை காட்டுவதற்கான ஒரு முன்முயற்சி. ஆனால் இவர்களுக்குரிய தலைப்பும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இன்றைய சந்ததியினர் இருக்கிறார்கள். நான் இருக்கிறேன், என் பிள்ளை, என் அப்பா, என் அப்பப்பா என்று ஒரு 4-5 தலைமுறையினர் ஒன்றாக வாழக்கூடிய சூழல். பெரும்பாலும் 20ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு பிறந்தவர்கள்தான் இப்பொழுது எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு 100 வயது என்றால் கூட அவர் 1925ஆம் ஆண்டிலே பிறந்தவராகத்தான் இருப்பார். எனவே அதற்கு பிறகு பிறந்தவர்கள் தான் பெரும்பாலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 20ஆம் நூற்றாண்டிற்கு பிறகான காலத்தை இந்த காலம் என்று கொள்ளலாம். அதற்கு முற்பட்ட காலத்தை எல்லாம் அந்த காலம் என்று கொள்ளலாம். இது ஒரு வரையறை தான். இதை வேறு விதமாக கூட வரையறுக்கலாம்.
ஆக மொத்தத்திலே பக்தியை கடைப்பிடிக்கின்ற நெறி, பக்தி கடைப்பிடிப்பு மேலோங்கி இருந்தது அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இன்றைக்கு எத்தனையோ புதிய புதிய விரதங்களை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம், பக்தி கொண்டு அனுஷ்டிக்கிறோம். நான் சிறுவனாக இருந்த பொழுது வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்திருக்கவில்லை, அக்ஷய திருதியை பற்றி அறிந்திருக்கவில்லை, ஐயப்பன் விரதம் பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கெல்லாம் இவை மிகவும் கண்ணியமாக புனிதமாக அனுஷ்டிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே வாழ்கிறோம். சீரடி சாயி பக்தர்களாக பலர் இன்றைக்கு உருமாறி இருக்கிறார்கள். ஆகவே அந்த காலம் இந்த காலம் என்று கால மாற்றத்திற்கு ஏற்ப பக்தியினுடைய கோலங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆக மொத்தத்திலே இது ஒரு சமயம் சார்ந்த பார்வை என்பதை காட்டிலும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வையாக இந்த வாதக்களத்தை இவர்கள் அமைப்பார்கள் என்கிற எதிர்பார்க்கையோடு பக்தியை கடைப்பிடிப்பதில் மேலோங்கி இருந்தவர்கள் அந்த காலத்தினரே என்று வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலையினுடைய அணித்தலைவர் தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற கனகசுந்தரம் மிதுர்சன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். பாருங்கள் மிதுர்சன். இறைவனை மனதில் நிறுத்தி தமிழுக்கு முதல் வணக்கத்தையும் நடுவரவர்களுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எண்ணணியினருக்கும் எதிரணியினருக்கும் எனது இந்நேர சிரம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு தலைப்பானது பக்தி நெறி கடைபிடிப்பு மேலோங்கி இருப்பது அன்றா இன்றா என்பதாகும். அந்த வகையிலே நாங்கள் அன்று என்ற ரீதியில் எமது உண்மையான கருத்துக்களை முன்வைத்து அதனை உறுதிப்படுத்த வந்துள்ளோம். அந்த வகையிலே நான் இந்த தலைப்பினை பக்தி நெறி கடைபிடிப்பு மேலோங்கி இருப்பது போன்ற கட்டங்களாக உடைத்து உங்களுக்கு அந்த தலைப்பினை விவரிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே பக்தி நெறி என்பது ஒரு மதத்தின் முக்தி மற்றும் வீடு பேறு போன்றவற்றை கொண்டு அமைப்பதற்கான சிறந்த வழியே இந்த பக்தி நெறியாகும். உதாரணமாக இந்து சமயத்தில் காணப்படுகின்ற ஞான நெறி கர்ம நெறியுடன் ஒப்பிடுகையில் இறைவனை அடைவதற்கு இலகுவான ஒரு பாதையே இந்த பக்தி நெறி. வரையறையாக கூறப்போனால் பக்தி நெறி என்பது இறைவனிடம் முழு அன்பு சரணாகதி மற்றும் பக்தியுடன் தன்னை அர்ப்பணித்து அவருடன் தனிப்பட்டு ஒன்றிணைந்து வாழ்வதே இந்த பக்தி நெறி என வரையறுக்கலாம். அந்த வகையிலே கடைபிடித்தல் என்பது இறைவனது தனிப்பட்ட உணர்ச்சி மற்றும் ஆன்மீக உணர்வுகளுடன் அவருடன் இரண்டர கலந்து சரணாகதி மற்றும் அன்பு மூலம் அவரை அடையும் ஒரு பாதையை இந்த பக்தி நெறி என வரையறையாக கூற முடியும். மற்றும் மேலோங்கி இருத்தல் என்று பார்த்தோமே ஆனால் அதனை முற்றிலும் முக்கியமாக கருதுதல் அல்லது பரவலாக இருப்பது அல்லது ஆக்கிரமித்து இருப்பது அல்லது ஆதிக்கம் செலுத்துவது இந்த மேலோங்கி இருத்தல் என்ற ஒரு பொருளாக கொள்ள முடியும். அந்த வகையிலே பார்த்தோமேயானால் அன்று என்று குறிப்பிடப்படக்கூடிய காலங்கள் சோழர் காலம், பல்லவர் காலம், சேரர் காலம், சங்கம் அருவிய காலம், சங்க காலம் போன்றவற்றை அன்றைய காலங்களாக குறிப்பிடலாம். உதாரணமாக திருக்குறளை எடுத்தோமேயானால் கடவுள் வாழ்த்துடன் தொடங்குகின்றது மற்றும் விஜயநகர நாயக்கர் காலத்தில் எழுந்த விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை போன்ற நூல்களையும் கடவுள் வாழ்த்துடன் தொடங்குகின்றது. அந்த பக்தி நெறியினை அதை எழுதிய ஆசிரியர்களும் அந்த நூலாசிரியர்கள் அனைவரும் அந்த பக்தி நெறியை கொண்டு அன்று அந்த பக்தி நெறியை வளர்த்து வந்துள்ளார்கள், நன்றாக கடைபிடித்து மேலோங்க செய்துள்ளார்கள். அந்த வகையிலே எமது விவாதத்தை ஒரு 8 கட்டங்களினூடாக கொண்டமைக்கலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக பக்தி நெறியின் முழுமையான வாழ்க்கையை ஒட்டியது, சமூக ஒற்றுமையின் கருவியாக இருந்தது, கலை இலக்கிய வளர்ச்சிக்கு வழிவகை செய்தது, அன்றைய வாழ்க்கை முறை ஆன்மீகமயமானது, குடும்பம் ஒன்றாக பக்தி நெறியில் ஈடுபட்டது, வாழ்க்கை ஓட்டம் வேகமாக மாறிவிட்டது என்ற வியூகங்களினூடாக எமது விவாதத்தை கட்டமைத்து செல்லலாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே பார்த்தோமேயானால் பக்தி நெறியின் முழுமையான வாழ்க்கை ஒட்டியது. இதை எடுத்தோமேயானால் அன்றைய காலம் என்பது குறிப்பிடத்தக்க 800களுக்கு 900களுக்கு முற்பட்ட காலங்களாக குறிப்பிட்டு விட்டேன். அந்த வகையிலே அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் தமது குடும்பங்களுடன் அந்த பக்தி நெறியுடன் கடவுளுடனே இரண்டர கலந்து அவரை நினைத்து வாழ்ந்து அவருடனேயே வீடு பேறு அடைந்துள்ளனர். அதற்காகவே இந்த பக்தி நெறியை கடைபிடித்து மேலோங்கி இருந்தனர். உதாரணமாக பழங்கால மக்கள் அன்றாட வாழ்வில் தமது வாழ்க்கை முறைகளோடு கோயிலுக்கு செல்லுதல், தினமும் நீராடுதல் போன்ற விடயங்களில் ஈடுபட்டு அவர்கள் இறைவனுடன் இரண்டர கலந்து அவர்கள் இறைவனையே நினைத்து வாழ்ந்துள்ளார்கள் என்பதன் மூலமாக
அவர்கள் பக்தி நெறியில் முழுமையாக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து கடவுளுடனேயே தனது வாழ்க்கையை கொண்டு நடத்தியுள்ளார்கள் என்பதையும் இவ்விடத்தில் கூறுகின்றேன். மற்றும் உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த பக்தி நெறியுடன் ஒப்பிடுகையில் இந்த பக்தி நெறியுடன் பார்க்கும்பொழுது இந்த பஞ்சாங்கம் என்ற ஒன்று, பஞ்சாங்கம் பார்ப்பதற்காக திருமணம், காதுகுத்து, பூப்புனிதல், நீராட்டு விழா போன்ற விடயங்களில் கூட இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அவரான நல்ல நேரங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பஞ்சாங்க ரீதியாக சீனா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் கூட அந்த பஞ்சாங்கத்தை கால சுழற்சி ரீதியிலேயே இன்னும் கடைபிடித்து வருகின்றனர். அவ்வாறு அன்றிலிருந்து வந்த காரணமாகவே இந்த பக்தி நெறி மேலோங்கியுள்ளது. ஆகவே தான் கூறுகின்றோம், அனைவருக்கும் தெரிய வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த பக்தி நெறி மேலோங்கி இருப்பது அன்று மாத்திரமே. இன்று சொற்பளவில் பேணப்பட்டாலும் அன்று மாத்திரம் மேலோங்கி இருந்தது. நன்றிகள் ஆயிரம். இலங்கை திருச்சபை பாடசாலையினுடைய மாணவன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். பக்தி என்பது இறைவனோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவம் சார்ந்தது. அதற்காக முற்காலத்திலே எல்லாம் எத்தனை கட்டமைப்புகளை கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு அவை ஒன்றும் இல்லையே என்று தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைத்தார். அவருக்கு பதில் சொல்லி பக்தியை கடைப்பிடிப்பதிலே மேலோங்கி நிற்கிற காலம் இந்த காலம்தான், இன்றைய காலம். என் அப்பன், அப்பனுடைய அப்பன், நான், என் வழி தலைமுறை என வாழக்கூடிய இன்றைய காலம்தான் என்று வாதிடுவதற்காக அபியூ பிரேம், பிரேமரத்னம் அபியூ பிரேம், அவர் வவுனியாவில் கற்பகபுரத்தை சேர்ந்தவர், என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனது தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வவையில் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே, அருமையான டான் டிவி நேயர் அனைவர்களுக்கும், இங்கு வீற்றிருக்கிற எதிர்த்தரப்பு வாதிகள், எந்தரப்பு வாதிகள் அனைவருக்கும் எனது இனிய காலை நேர வணக்கங்கள். தற்பொழுது எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், பக்தி நெறி கடைப்பிடிப்பு மேலோங்கி இருப்பது இன்று என்ற தலைப்பின் அடிப்படையிலாக நாங்கள் எமது விவாதங்களை முன்வைக்க வந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், பக்தி நெறி கடைப்பிடிப்பு என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே. அதாவது தெய்வத்தை முழு மனதுடன் நாடி பக்தியை வாழ்க்கை முறையில் ஒரு பாகமாக கடைப்பிடிப்பதே பக்தி நெறி கடைப்பிடிப்பு என அழைக்கப்படுகின்றது. இதைத்தான் இவ்வளவு ஒரு சிறிய கருத்தை தான் எதிர்த்தரப்பினர் வைத்து உருட்டி கொண்டிருந்தார்கள், நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அதே போன்று பார்த்தோம் என்றால் அதே தலைப்பில் பக்தி நெறி மேலோங்கி இருப்பது இன்று, அதாவது மேலோங்கி என்றால் தலைத்து ஓங்கி இருப்பது, இருந்ததை விட அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை குறிக்கின்றது என்ற அடிப்படையிலே எனது விவாதத்தை ஆரம்பிக்கின்றேன். இத்தலைப்பின்படி நாம் எமது கருத்துக்களை பிரதானமாக 3 கட்டங்களாக வகுத்துள்ளோம். அதில் முதலாவது கட்டமாக திருத்தலங்களின் அமைப்பின் அடிப்படையிலும், அறிவியல் ரீதியான உளப்போக்கு அடிப்படையிலும், அந்நிய நாட்டவரின் ஆர்வம் அடிப்படையிலும் எமது தலைப்புகளை வகுத்திருக்கின்றோம். இதற்குள் சிறிய சிறிய அலகுகளாக பிரித்திருக்கின்றோம் எமது விவாதத்தை முன்வைப்பதற்காக. அதன் அடிப்படையிலே நான் முதலாவதாக சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று நம்முடைய உறவினர்கள் அநேகரானோர் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவினர்கள் பெரும்பாலும் அங்கே ஒரு சொசைட்டியாக அவங்க குடும்பங்கள் அமைக்கின்றாங்க. இங்கேருந்து போற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் கனடாவில் குடியேறுகின்ற தமிழர்கள் அவர்களுக்கு என்ற ஒரு சொசைட்டியை உருவாக்கும் போது அங்கு அவர்கள் பிரதானமாக கருத்தில் கொள்வது என்னவென்றால், அங்கு அவர்களுக்கு என்ன ஒரு ஆலயத்தை அமைக்கிறது, கோயில் ஒன்றை அமைப்பது, அதுவே அவர்களுடைய முதலாவது குறிக்கோளாக இருக்கின்றது. அவர்கள் வீடுகளை அமைக்கிறதை கருத்தில் கொண்டாலும் கூட தமது பண்பாட்டை பாதுகாப்பதற்காக, தமது பக்தி நெறியை கடைபிடிப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் அங்கு கோயில்களை அமைக்கின்றார்கள். அதுக்கு சிறந்த உதாரணங்கள் பலவற்றை நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணினீங்கன்னா பார்க்கலாம். அது என்னத்தை குறிக்குதுண்டா, இந்த நாட்டில் உள்ள தமிழர்கள் நமது பக்தி நெறியில எந்த அளவுக்கு பிடிமானத்தில் இருக்கிறாங்கன்றதை குறிக்குது. அவங்க எவ்வளவு நமது பக்தி நெறிய கடைபிடிக்கிறார்கள் என்பதை குறிக்கின்றது. ஏனென்றால் தாங்கள் வாழ்ந்த சொந்த நாட்டை விட இன்னொரு ஆங்கிலேய நாடுகளுக்கு சென்று அங்கு தமது பக்தி நெறியை நிலைப்படுத்துகிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாது நடுவர் அவர்களை பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டங்களிலே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அதிகமாக காணப்படுகின்றது. முன்னொரு காலத்தில எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அன்றைய காலங்கள், அதாவது 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை. நீங்க ஒரு கோயிலுக்கு செல்லணும்னா அந்த கோயிலுக்கு நீங்க போய்த்தான் வழிபட வேண்டிய நிலை இன்று இருந்தது. ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் சூமாக இருக்கலாம் சரி,
வேறு பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது அனைவருக்கும் ஒரு நன்மையாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் கடவுளை பக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்றும் பக்தி நெறியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயத்துக்கு இது ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக பயன்படுத்தப்படுகின்றது நடுவர்களே. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இங்கு பார்த்தோம் என்றால் நீங்கள் வாதிடுவது அன்றுதான் என்று. நாங்கள் இன்று கூடுகின்றோம். இன்று பல்வேறுபட்ட இடங்களிலே அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றது, பக்தி நெறி கடைபிடிக்கப்படுகின்றது. உதாரணமாக கூற வேண்டும் என்றால் செல்வசந்நிதி ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இன்னொரு உதாரணம் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் அன்னதானம் வழங்குவதன் மூலமாக அவர்கள் தமது பக்தியை வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே எமது அணி சார்பாக பக்தி நெறி கடைப்பிடிப்பு மேலோங்கி இருப்பது இன்று என ஆணித்தளமாக கூறிக்கொண்டு மீண்டும் தொகுப்புரையை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா மண்ணை சேர்ந்த 2 முன்னணி பாடசாலைகள், நெழுக்குளம் கலிமகள் மகாவித்தியாலயம் அவர்களை எதிர்த்து இலங்கை திருச்சபை தமிழ் கலவன் பாடசாலை. இனி இலங்கை திருச்சபை தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களுக்குரிய சந்தர்ப்பம். பக்தியை கடைப்பிடிப்பதில் பெரிதும் மேம்பட்ட காலம், முன்னிற்கிற காலம், அந்த காலம்தான் என்று பேசுவதற்காக குற்றாலினி வருகை தந்திருக்கிறார். அவர் மகாரம்பை குலத்தை சேர்ந்தவர். குற்றாலினி உங்களுக்கு யார் அப்படி பெயர் வைத்தார்கள்? அப்பா. என்ன பொருள் உங்களோட பெயருக்கு? இன்னும் தேடி பார்க்கவில்லை. நான் நினைக்கிறேன் குற்றாலம் அருவியை நினைத்து உங்கள் தந்தை அப்படி பெயர் வைத்தாரோ தெரியா. சரி, பேசுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் அன்னைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவரவர்களுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எண்ணணியினருக்கும் மற்றும் எதிரணியினருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நேரடியாக தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். எதிரணியினுடைய முதலாவது தலைவர் சொன்னார், கனடாவில் வெளிநாடுகளில் கோயில்கள் அமைக்கின்றார்களாம். எமது நாட்டில் இங்கே அமைக்க முடியாது, இங்கே கட்டுப்போய் இருக்கின்ற கோயில்கள் நிலைமைகளில் வெளிநாடுகளில் கோயில் அமைத்து என்ன செய்வது? இங்கே முதலாவது ஒழுங்காக பார்த்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகாக வெளிநாடுகளில் கோயில்களை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்தோமானால் பக்தி நெறி கடைப்பிடிப்பில் மேலோங்கி காணப்படுவது அன்றைய காலமே ஆகும். அன்றைய காலத்திலே சமூகத்திலே ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், கோயில்களுக்கு சென்றார்கள், பூசைகள் செய்தார்கள், விரதங்களை கடைபிடித்தார்கள், ஒற்றுமையாக தமது பக்தி நெறியை வெளிப்படுத்தினார்கள். இன்றும் பக்தி நெறியை கடைபிடிக்கின்றார்கள் தான், அது கடைபிடிக்கவில்லை என்று கூறவில்லை. ஆனாலும் இன்றைய விட அன்றைய காலத்திலே பக்தி நெறி கடைபிடிப்பானது மேலோங்கி காணப்பட்டது. இன்று என்னத்திற்காக கோயிலுக்கு போகிறார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? பெண்களை எடுத்துக்கொண்டால் அழகழகான புடவைகளை அணிந்து கொண்டும் ஆண்களை பார்த்தோமானால் பெண்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அநேகமான ஆண்களை இன்று நாங்கள் பெரும்பாலும் பார்த்தோமானால் பெண்களை பார்ப்பதற்காகவே இன்று கோயில்களுக்கு செல்கின்றார்கள். இன்று கோயில்களில் திருவிழா காலங்கள் தொடங்கிவிட்டால் காணும் இந்த சமூக வலைத்தள செல்வாக்காளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு தொலைபேசியை எடுத்துக்கொண்டு இங்கு பாருங்கள், இங்கு இந்த கடை போடப்பட்டிருக்கிறது, இங்கு பாருங்கள், இந்த இங்கே இவ்வாறு காணப்படுகின்றது, இங்கு பாருங்கள் என்று தம்மை மேலோங்கி செல்வதற்காகவும் தமது புகழை மேலோங்குவதற்காகவுமே இன்று கோயில்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அங்கு அவர்கள் பக்தி நெறியை கடைபிடிப்பதற்காக அங்கு கோயில்களுக்கு செல்கின்றார்களா என்று பார்த்தால் அவ்வாறு இல்லை. இன்று கோயில்களை எடுத்துக்கொள்வோம். கோயில்களில் திருவிழா காலங்களோ அல்லது வேறு காலங்களிலோ இன்று புராணங்கள் என்னது தேவார திருவாசகங்கள் ஒலிக்கின்றன. அன்றைய காலத்திலே தேவார திருவாசகங்களை தாங்களே உருவாக்கி அதனை கோயில்களிலே பிரசங்கங்கள் மூலமாக செய்தோ அல்லது தேவார பாடல்களை பக்தி நெறியோடு இறைவனை நினைத்து இறைவன் மீது உருகி அவர் இறைவனை வழிபட்டார்கள். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள்? கோயில் இன்று பாடப்படுவது என்ன பாடல்களாக காணப்படுகின்றன? பக்தி நெறி பாடல்கள், உள்ள பாடலை ஏற்கனவே அன்றைய காலத்தில் உருவாக்கி வைத்த பாடல்கள், உள்ள பாடல்களை இன்று நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். வேற ஏதோ மெட்டுக்களை போட்டு குத்துப்பாடல்களாகவா அல்லவா இன்று பக்தி நெறி பாடல்களை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். பக்தி நெறி பாடல்கள் மூலமாகவா உங்களுக்கு இன்று இன்பங்கள் தேவைப்படுகின்றன? பக்தி நெறி பாடல்களை இறைவன் மீது பக்தியுடன் இறைவனை வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்டனவாகவே இந்த பக்தி நெறி பாடல்கள் அமைந்து காணப்படுகின்றன. அடுத்ததோடு என்று பார்த்தோமானால் இந்த விரதங்கள் கடைபிடிப்பது, பக்தி நெறி கடைபிடிப்பானது பக்தி நெறி கடைபிடிப்பில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்பட்டது என்னவென்றால் இந்த விரதங்கள்.
இன்றைய கால சமூகத்தினர் விரதங்களை எவ்வாறு கடைபிடிக்கிறார்கள் என்றது அனைவருக்குமே தெரிந்து உண்மையாக காணப்படுகின்றது. அனைவருமே எனது விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பக்தி நெறி என்னத்துக்காக கடைபிடிக்கின்றோம் என்றே தெரியாமல் கூட இந்த விரதங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் அவங்களும் விரதம் பிடிக்கிறாங்க, நானும் விரதம் பிடிக்கிறேன், இவங்களுக்காக விரதம் பிடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அது என்ன காரணம்? இறைவனை அடையணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்களா என்றா இல்லை. இன்றைய சமூகத்தை பார்க்குறோம், நாங்கள் இந்த ஃபோன்லேயே கோயிலுக்கு போகிறதுக்கு கூட அவர்களுக்கு வந்து நேரம் இல்லாமல் காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை ஆயிட்டு ஒருக்கா கோயிலுக்கு போங்கண்டா இல்லை, சாப்பிட கூட நாங்கள் நேரம் இல்லாமல் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்படி ஐயா நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்கு போகிறதுன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து விடிய எழும்பி முகம் கழுவுறதுக்கு முதல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறாங்க ஓம் நம சிவாயண்டு. இதுவாக உங்களோட பக்தியாக காணப்படுதுன்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே பக்தி நெறி கடைபிடிப்பானது மேலோங்கி இருப்பது அன்றைய காலமே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து வாதத்தை முன்னெடுத்து செல்வதற்காக நெழுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயத்திலே தரம் 11 கல்வி பயில்கிற மாணவி டேனுஜா சுதாகரன். தாய் தந்த தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய வந்தனம். அந்த வகையில் நேரடியாக தலைப்பிற்குள் சென்றால் பக்தி நெறி கடைப்பிடிப்பு பெரிதும் மேலோங்கி இருப்பது இன்றைய காலத்தில் தான் என்பதாகும். அந்த விதத்தில் எதிர்த்தரப்பினர் தற்போதுதான் கூறிவிட்டு சென்றார், வெளிநாட்டில் உள்ள கோயில்களை தான் புனரமைக்கிறார்கள், அது செய்கிறார்கள், கட்டுகிறார்கள் என்று. எங்கள் நாட்டில் ஒன்றுமில்லையாண்டு. நாங்கள் கூற வருவது என்னவென்றால் நடுவர் அவர்களே, வெளிநாட்டில் உள்ள கோவில்களை அமைப்பது எவ்வாறு? இங்குள்ள நடைமுறையை பார்த்துத்தான். இன்று எமது இலங்கையில் இந்து சமய அமைப்பால் அரசு நிதி ஒதுக்கப்படுகிறது. எதற்காக? கோவில்களை புனரமைப்பதற்கும் புதிய கோயில்களை நிர்மாணிப்பதற்காகவும் தானே. அது மாத்திரமில்லை நடுவர் அவர்களே, இன்று பாடசாலைகளில் கூட மாணவர்கள் கோவில்களுக்கு, அதாவது பக்தி நெறியில் ஒழுக வேண்டும் என்பதற்காக அனைத்து பாடசாலைகளிலும் பல்வேறுபட்ட கோவில்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. எதற்காக? மாணவர்களுக்கும் அந்த பக்தியை ஊட்டுவதற்காக தானே. அத்துடன் இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கு கூற விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. பல கோவில்களுக்கு புனரமைப்பின் பொருட்டு வெளிநாட்டில் இருந்தும் நிதியுதவிகள் தற்போது கிடைக்கின்றன. இது எதற்காக? பக்தி நெறியை மென்மேலும் வளர்ப்பதற்காக தானே. எதிர்த்தரப்பு வாதியினர் கூறினார், தற்போது விரதங்கள் வந்து சும்மா பவருக்காக தான் கடைபிடிக்கிறது என்று. ஆனால் நான் அதை முற்றாக மறக்கிறேன். ஆரம்பத்திலேயே நடுவர் அவர்கள் கூறிவிட்டார், தற்போது இருப்பது கலியுகம். கலியுகம் தன்னில் பக்தியை மேற்கொள்வது சிரமம்தான். இருப்பினும் சோழர் காலத்தில் தஞ்சை பெருங்கோயில் போல் கலியுகத்தில் கட்டப்பட்ட ஆலயமாக அயோத்தியாவில், அதாவது திரேதா யுகத்தில் பிறந்த ராமனின் நினைவில் பிரதமர் மோடி அவர்களால் இந்தியாவில் உள்ள அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் பல்வேறுபட்ட நுணுக்கங்களை கொண்டுள்ளது. இரும்பு பயன்படுத்தவே இல்லை, மரங்களால் தான் கட்டப்பட்டது என்று பல்வேறு விடயங்களை கூறலாம். அத்துடன் நடுவர்களே, இங்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இன்று பக்தி பாடல்களை குத்துப்பாடல்கள் ஆக்கிவிட்டார்களா? எங்கே குத்துப்பாடல்கள் ஆக்கிவிட்டார்கள்? இங்கு முக்கியமாக சில பக்தி பாடல்கள் இருக்கின்றன. விதிவிலக்குகளை விதிகளுக்குள் அடக்குவது கடினம் தானே நடுவர் அவர்களே. அந்த விதத்தில் அவர்கள் குத்துப்பாடலாக சில பாடல்களை கூறினாலும் கூட கேட்டவுடன் மெய்மறந்து போகும் சில பாடல்கள் இன்றும் உள்ளன. மலை திருத்தலங்களான சபரிமலை, திருப்பதி ஆகிய மலைகளுக்கு வெளிநாட்டவர் அடியார்கள் கூட, ஏன் இலங்கையிலிருந்து கூட செல்கிறார்கள். இதற்காக அங்குள்ள இறைவனை தரிசிப்பதற்காகத்தானே. ஒரு நாளுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இதற்காக இறைவனின் அருளை பெறுவதற்காக தானே. அந்த விதத்தில் சபரிமலையை நினைத்து தற்போது, அதாவது இன்றைய நவீன யுகத்தில் பாடப்பட்ட பாடல்தான், பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லம் முள்ளம் காலுக்கு மெத்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கண்ணை மூடி அந்த பாடலை ஒரு முறை கேட்டாலே போதும், ஏதோ சபரிமலை தரிசனம் கிடைத்தது போல ஒரு உணர்வு நிச்சயம் அனைவர் மனதிலும் ஏற்படும் என்பதை இங்கு ஆணித்தரமாக கூறுகிறேன். மேலும் நாம், அதாவது ஜாழ் மண்ணில் நல்லூரானின் தேர்திருவிழாக்காக எமது இலங்கையின் அரசினால் விடுமுறை விடப்பட்டது. எதற்காக? எமது நாட்டு, அதாவது குறிப்பாக ஜாழ் மண்ணில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த நல்லூரானின் தரிசனத்தை பெற்று பக்தி நெறியில் ஒழுக வேண்டும் என்பதற்காக தானே. அங்கு நான் தற்செயலாக போனை தட்டி பார்க்கும் போதுதான் தெரிந்தது,
அந்த நல்லூரானின் தேர் திருவிழா காட்சி, ஐயோ சனக்கடலில் ரதப்படகில் நல்லூர் கந்தன் அலங்கார கந்தன் வந்தான், அதை பார்க்கிறதுக்கு கோடிக்கணக்கான கண்கள் தேவை என்று தோன்றியது. அவ்வாறு இன்றைய பக்தி நெறி காணப்படுகிறது. இன்று கடந்த வாரம் நல்லூரான் அதாவது அலங்கார கந்தனின் திருவிழா முடிந்து மறுதினமே தொடங்கிவிடும் அன்னதான கந்தனின் திருவிழா. இவ்வாறு மாறி மாறி ஆடி தொடங்கினாலே தை முடியும் வரை திருவிழாக்கள் தான் எமது கோயில்களில். இவ்வாறு பக்தி நெறிக்கு சான்றுகள் கூறிக்கொண்டே செல்லலாம். எனவே நான் அறுதியும் உறுதியும் இறுதியுமாக கூற விளைவது நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் பக்தி நெறிகளை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் ஒன்று, கலியுகத்தில் பக்தியை கடைபிடிப்பது சிரமமாயினும் அவர்கள் சிலர் விதிவிலக்காக காணப்படுகிறார்கள் தவிர அவர்களை விதிகளுக்குள் இழுக்காதீர்கள் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடைவேளையை தொடர்ந்து சந்திக்கிறோம். பக்தி நெறியை கடைபிடிப்பதில் பெரிதும் முன்னிற்கிற காலம் அந்த காலமா இந்த காலமா? அந்த காலம்தான் என்று தொடர்ந்து வாதத்தை முன்னெடுப்பதற்காக வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலையிலே தரம் 11 கல்வி பயில்கிற மாணவன் சபிர்ஷன் அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அவையையும் பணிந்து டான் டிவி நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்புக்குள் நுழைகின்றேன். அதாவது பக்தி என்பதை பற்றி எங்களுடைய அணியினர் என்ன கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த விவாதத்திலே பக்தி எனப்படுவதானது இறைபக்தியை மாத்திரம் நோக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. நான் கூறுகின்றேன், பக்தி என்பது இறைபக்தியையும் தாண்டி ஒரு பக்தி இருக்கின்றது. பக்திகள் பல்வேறு வகைப்படும். அதில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்பது ஒரே ஒரு இறைபக்தியை பற்றி. பதிபக்தி இருக்கின்றது. எங்களுடைய நடுவர் அவர்கள் கூறியது போல ஒரு கணவன் மீது பெண் கொண்ட அன்பு அல்லது கணவன் பெண் மீது கொண்ட அன்பு அது பதிபக்தியாகும். குரு மீது மாணவன் சீடன் கொண்ட அன்பு அது குருபக்தியாகும். சரி, இறைபக்தி நீங்கள் இவ்வாறெல்லாம் சொல்கின்றீர்கள். முதலாவது எங்களுடைய எதிரணியினுடைய இரண்டாம் பாதியை எடுத்துக்கொள்கின்றேன். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு. சரி, நன்றாகத்தான் ஐயா இருக்கின்றது. நான் ஒரு பாட்டு கூறுகின்றேன். இது பாரு. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கையை தட்டி பாடு, கைவலி வராது, காலை தூக்கி பாடு, கால்வலி வராது. இது ஒரு பாட்டா ஐயா? எங்களுடைய அந்த அதாவது கிறிஸ்தவ மதத்தை கேவலப்படுத்துமாறு இந்த பாட்டு இல்லையா? கர்த்தரை கேவலப்படுத்துமாறு இந்த பாட்டு இல்லையா? எங்களுடைய அத்தனை புகழ்பூத்த எங்களுடைய இந்த உலகிற்கே பரிசுத்த ஆவியாக திகழக்கூடிய எங்களுடைய தேவனை இழிவாக்கக்கூடிய பாட்டாக அந்த பாடல் இல்லையா? ஏன் அந்த பாட்டை நீங்கள் நோக்கவே இல்லையா? இதுவா உங்களுடைய பக்தி நெறி? இன்றா உங்களுடைய பக்தி நெறி மேலோங்குகின்றது? அன்று பிறகு சொல்கின்றார், எங்களுடைய இரண்டாம் பாதி தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட துவாரக யுகத்திலாம். கலியுகம் என்பதை முதலாக புரிந்து கொள்ளுங்கள். துவாரக யுகம் என்பது அதாவது எங்களுடைய மகாவிஷ்ணு அதாவது கிருஷ்ணர் ராமாயண மகாபாரதம் முந்திய ராமாயணத்துக்கு முந்திய காலங்கள் அல்லது ராமாயண காலம்தான் துவாபாரதம். இப்பொழுது தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டதும் இந்த கலியுகத்தில் தான். மோடி துவாரகாயை புனரமைத்ததும் இந்த கலியுகத்தில் தான் என்பதையும் எதிரணியினருக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய அணியினுடைய இரண்டாம் பாதி சொல்லி சென்றிருந்தார். என்றால் நானும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். எங்களுடைய நாட்டிலேயே எங்களுடைய சமயம் கெட்டு நாரி போய் திகழ்கின்றதாம். இதற்குள்ளே வெளிநாட்டிலே போய் இவர்கள் சமயத்தை வளர்க்க போகின்றார்களாம். முதலாம் பாதி கூறுகின்றார், ஜூமிலே சமயத்தை வளர்ப்பாராம், ஜூமிலே அர்ச்சனை செய்வாராம். ஏன் உங்களுக்கு கோயிலுக்கு போவதற்கு வருத்தம், ஜூமிலே அர்ச்சனை செய்வீர்களா? இன்றைக்கு கோயிலுக்கு போக சொன்னால் என்ன ஐயா செய்கின்றார்கள்? அனைத்து சிறுவர்களும் கோயிலுக்கு போவதா தங்களுடைய நோக்கம்? போனை எடுத்து கூகுளுக்கெல்லாம் போகின்றார்கள். கோயிலுக்கு போய் சொன்னால் இந்த இடத்திலே எங்கு இன்று சமயம் வளர்கிறது, இந்த பக்தி நெறி போற்றப்படுகிறது என்று கூறுகின்றீர்கள். சரி, பதிபக்தி எடுங்கள். இன்று கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான இடைத்தொடர்பு எங்கையா இருக்கின்றது? அவர்களுக்கிடையே எங்கையா பக்தி இருக்கின்றது? அவர்களுக்கிடையே எதுவுமே இல்லை. நான் கூறியது போல கணவனை நாயே பேயே என்று மனைவி பேசுவதும், மனைவியை கெட்ட வார்த்தையில் கணவன் பேசுவதும் இன்று ஏதோ புதிய நாகரீகம் போல எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நீங்கள் பக்தி வளர்கிறது என்று. சரி, அன்று எங்களுடைய திருதராட்டனிற்காக காந்தாரி தனது கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தாளே, இன்று ஏதாவது ஒரு பெண்ணை காண முடிகிறதா ஐயா? தன்னுடைய கணவனுக்காக ஒரு சிறு தியாகம் செய்த பெண்ணை. கண்ணை கட்டாவிட்டாலும் பரவாயில்லை, வாயை கட்டினாலே பெரிய விஷயம். அதுதான் உண்மையா ஐயா? ஐயா சொல்வதும் எங்களுடைய நடுவர் அவர்கள் கூறுவதும் உண்மை.
வாயை கட்டினாலே இன்று பலருடைய குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படாது, பதிபக்தி பூர்ணமாக பேணப்படுகிறது என்று இந்த இடத்திலே நானே கூறிவிட்டு செல்வேன். அதுவே இல்லை, இதற்குள்ளே பக்தி பேணப்படுகிறதாம். அன்று எப்படி இருந்தார்கள்? எங்களுடைய பதிபக்தி மிகவும் பூரணமாக இருந்தது. சரி, பதிபக்தியை விடுங்கள், குரு பக்தியை எடுங்கள். அன்று எங்களுடைய பரசுராமர் மடியிலே உட்கார்ந்திருந்தார் என்பதற்காக கர்ணன் தன் தொடையை வண்டு கிழித்து உள்ளே சென்று இரத்த களரியாக நிலம் முழுவதும் பரவிய போதும் அசைக்காமல் இருந்தான் ஐயா காலை. இன்று குருவை பார்த்து போடா நாயே என்று முதுகில் பேசுகின்றார், பின்னால் குரு திரும்பி நின்றால் அவரை கெட்ட வார்த்தையால் திட்டுகின்றார்கள் ஐயா. இன்று எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியருக்கு எந்த ஒரு தானமும் கொடுப்பதில்லை. தானம் கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்து எமனாகவெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாணவர்கள் குருக்களுக்கு. சரி, அது கூட பரவாயில்லை. அடுத்ததாக எங்களுடைய கோவில் என்று எதிர குண்டு சட்டியை ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். கோயிலை கட்டினால் போதுமா ஐயா, பக்தி வளர்ந்துடுமா? இன்று கோயிலில் என்ன செய்கின்றார்கள்? சரி, அன்னதானத்தை பற்றி கதைத்திருந்தார்கள். கோயில் அன்னதான கந்தனாம், அன்னதானம் கொடுக்க. எங்களுடைய கோயில், என்னுடைய ஊர் கோயில், என்னுடைய சொந்த கோயில், பரம்பரை கோயிலிலே நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாத்திரம் தான் அன்னதானம் கொடுக்கின்றோம். அங்கு நடக்கக்கூடிய அந்த அன்னதானத்திற்கு நடக்கும் சண்டை இருக்கின்றது அல்லவா, அதை என்னுடைய நிர்வாகம் தீர்த்து வைப்பதற்கு எத்தனையோ பஞ்சாயத்துக்களை அந்த இடத்திலே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அன்னதானம் எனக்கு தரவில்லை, உனக்கு தரவில்லை, நான் வந்து சமைச்சேன், எனக்கு அங்கே மோதம், எனக்கு அங்கே வடை, எனக்கு அங்கே பொங்கல் வாங்கி தின்னுட்டு போகிறதுக்கு தான் இருக்காங்களே ஒழிய அங்கே ஒருத்தனுமே பக்தியை வளர்க்கறதுக்கு வாருது. சரி, அதை கூட பரவாயில்லை. நேரம் நிறைவடைந்து விட்டது. சரி, எனவே நான் கூறிய காரணங்கள் அனைவரும் டான் டிவி நேயர்களே உங்களுக்கே புரிந்திருக்கும். நீங்களே உங்களுடைய மனதிலே ஒரு கணம் எண்ணி பாருங்கள். இவர்கள் என்னதான் இன்று பக்தி மேம்படுகிறது என்று வசைவாடி கொண்டிருந்தாலும் அன்று மாத்திரம்தான் எங்களுடைய பக்தி மேம்பட்டு காணப்பட்டது. இன்று அறவே மேம்பட்டு காணப்படவே இல்லை என்று அறுதியும் மிருதியும் உறுதியுமாக கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றிகள் ஆயிரம். சபிவர்ஷன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தன்னுடைய வாதத்தை கட்டமைக்க முயற்சி செய்திருக்கிறார், பாராட்டுக்கள். இனி அவருக்கு பதில் சொல்லி பக்தி கடைப்பிடிப்பு மேலோங்கி நின்ற காலம் இந்த காலம்தான் என்று வாதிடுவதற்காக தனுஷாலினி வருகை தந்திருக்கிறார். அவர் வவுனியா நெழுக்குளம் கலைமகள் மகாவித்தியாலயத்திலே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே பயில்கிற மாணவி. அப்படித்தானே? சரி, பேசுங்கள். தமிழ்தாய் அன்னையின் பாதம் பணிந்து நேரடியாக தலைப்புக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். அதாவது அவர்கள் கூறியிருந்தார்கள் என்னவென்றால், இங்கே தலைப்பு என்னவென்றால் பக்தி நெறி கடப்பாடு மேலோங்கி இருக்கின்றது இன்றைக்கு தான் என்றுன்னு சொல்லி, அப்ப எதிர்த்தரப்பே ஒத்துக்கொள்றாங்க என்னன்னு சொன்னா இன்றைய காலத்துல மேலோங்கி இருக்குன்னு சொல்லி அவற்றை தலைவரே கூறினார். என்னன்னு சொன்னா அன்றைய காலத்திலே விட இன்றைய காலத்துல மேலோங்கி இருக்கின்றதாம், அது சற்று குறைவாகத்தான் இருக்கிறதாம். ஆனால் அவரே ஒற்றுக்கொள்கின்றால் இன்றைய காலத்திலே தான் அதாவது மேலோங்கி இருக்கின்றது இந்த பக்தி நெறி காலம் என்றதை அவர் கூறியிருந்தார்கள். அது மேலும் அவர்கள் கூறினார், வெளிநாடுகளிலே கோயில்கள் கட்டும் முறை பற்றி சொல்லியிருந்தார்கள். என்னவென்றால் இலங்கையில் கோயில்கள் கட்டி இருப்பது உங்களுடைய கண்களுக்கு விளங்கவில்லையா? திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் போன்ற ஈஸ்வரங்களை இலங்கையிலே கட்டியிருக்கிறார்கள் என்பது நான் கூற விரும்புகின்றேன். என்னவென்றால் இதனூடாக கூட இந்த பக்தி நெறியானது கடைப்பிடிப்புக்குள் உள்ளாகுகின்றது தானே, அதாவது இன்றைய பக்தி நெறி கடைப்பாட்டுக்குள் அடங்குகின்றது தானே ஐயா. அந்த வகையிலே நான் அவர்கள் மென்மேலும் அணித்தலைவர் கூறியதையே வைத்து உருட்டி கொண்டிருந்தார்கள் போல இருக்கின்றது. அந்த வகையில் நான் எனது தலைவர் கட்டமைப்புக்குள் கொண்டு வந்தது போல எனது கட்டமைப்பை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் எனது கட்டமைப்பாக இங்கு விளங்குவது என்னவென்றால் அந்நிய நாட்டவர்களின் பக்தி நெறி கடப்பாடு பற்றிய இன்றைய சூழ்நிலையை நான் எடுத்து கூறலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே வெளிநாட்டவர்கள் கோயில்களை அமைத்திருக்கின்றார்கள். இதனூடாக அதாவது உதாரணமாக சொல்ல போனால் அங்கோவாட் ஆலயம், பத்துமலை முருகன் கோயில் போன்றவை மலேசியா மற்றும் கம்போடியா, கனடா நாடுகளிலே அதாவது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே இருந்து அந்த ஆலயங்களை அமைத்திருக்கின்றார்கள் என்றால் இது இன்றைய காலத்திலே பக்தி நெறி வளர்ப்புக்கு
ஒரு சாதகமாகத்தானே அமைகின்றது என்பதை நான் இங்கு அறிய தருகின்றேன். மேலும் இலங்கையில் வெளிநாட்டவர்களுடைய பங்களிப்பு இன்னும் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அவர்கள் தூர தேசத்தவர்கள் ஆயினும் இலங்கைக்கு வருகை தந்து அங்கே உள்ள ஆலயங்களை பார்வையிட்டு அதனூடாக பூசைகளிலே பங்கேற்று அந்த பங்களிப்பிலே அவர்கள் பெறுகின்ற விடயங்களை அவர்கள் மேலை நாட்டிற்கு எடுத்து சென்று அதனூடாகவும் பக்தி நெறியை கடைபிடிக்கின்றார்கள் என்றால் அது இன்றைய காலத்திலே பக்தி நெறி கடைப்பாட்டிற்கு ஒரு சாதகமான விடயமாகத்தான் அமைகின்றது நடுவரையா அவர்களே. மேலும் என்னவென்றால், இன்றைய காலத்தில் ரீல்ஸ் செய்து கொண்டும் டிக்டாக்கில் வீடியோ பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் என்கின்றார். அதாவது காணொலியினூடாக கூட நாம் பக்தி நெறியை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்றால், வெளிநாட்டு தேசவர்களை நான் கூற எனது கட்டமைப்பு இப்பொழுது வெளிநாட்டு தேசவர் என்ற வகையில், அந்த வகையில் எமது பக்தி நெறி கடப்பாட்டில் அடங்கும் தேவாரங்கள், பக்தி பாடல்கள் போன்றவற்றை வெளிநாட்டவர்கள் பாடி அந்த காணொளிகளில் இடுகின்றார்கள் என்றால் அதுவும் இன்றைய கால பக்தி நெறியை தான் புலப்படுத்துகிறது என்பதை எனது வாதமாக அமைகின்றது. மேலும் இது மட்டுமின்றி விண்வெளி சென்ற சுனிதா வில்லியம் கூட ஜோகநிலை பற்றிய விடயங்களை கூறினார். ஏனென்று சொன்னால், ஜோகநிலை என்பது பக்தி நெறிக்குள் அடங்கும் ஒரு விடயமாகும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் அதுவும் ஒரு பக்தி நெறி கடைப்பாட்டுக்குள் உள்ளடங்குகின்றது என்றால் அதற்கு காரணமும் இன்றைய காலம் என்பதை நான் இங்கே அறுதியாக கூறுகின்றேன். மேலும் வெளிநாட்டவ பெண்மணி ஒருவர் நல்லூருக்கு சாரி அணிந்து சென்றது கூட இன்றைய கால பக்தி நெறியை தனியா விளக்குகின்றது. அந்த வகையிலே நான் அறுதியும் இறுதியுமாக ஆணித்தலமாக கூறுகின்றேன், பக்தி நெறி கடப்பாட்டில் மிகவும் மேலோங்கி நிற்பது இன்றைய காலம்தான் என்பதை அறிய தருகின்றேன். நன்றி. இடைவேளையை தொடர்ந்து சந்திக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். முதலில் வாதத்தை தொடக்கியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக பக்தி நெறியை கடைபிடிப்பதில் முன்னின்ற காலம் இன்றைய காலம்தான் என்கிற அணியினுடைய தலைவர் வவுனியா நெழுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவன் அபியூ பிரேமரத்னம் அபியூ பிரேம், உங்கள் வாதத்தை முன்வையுங்கள். தொகுப்புரைக்கு 2 நிமிடங்கள் சந்தர்ப்பம். ஆமாம், மீண்டும் தொகுப்புரையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது அணி சிறப்பில் வாதிடப்பட்ட விடயங்களை முழுவதுமாக தொகுத்து வழங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே பக்தியை வளர்ப்பதில் இன்று பக்தி மேலோங்கி உள்ளது எவ்வாறு என்பதை பற்றி எமது அணி தரப்பினர்கள் நானும் சேர்ந்து மிக விளக்கமாக உங்களிடம் அநேகமான கருத்துக்களை முன்வைத்திருந்தோம். அது மட்டுமல்லாது பக்தி என்றால் என்ன, பக்தி நெறி என்றால் என்ன, மேலோங்கி இருப்பது என்றால் என்ன என்பது பற்றியும் தெளிவுபடுத்தியிருந்தோம் நடுவர் அவர்களை. அது மட்டுமல்லாது பக்தியின் செல்வநெறி ஆலயங்களிலும் இன்று நம்முடைய வாழ்க்கைகளிலும் எவ்வாறு கடைபிடிக்கப்படுகின்றது என்றதையும் நாங்கள் வடிவ விளக்கியிருந்தோம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் கணக்கு கொடுத்திருந்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னதானங்கள், விரதங்கள் போன்றவற்றுக்கு பல்வேறு உதாரணங்களை உங்கள் முன்னத்தில் முன்வைத்திருந்தோம். அது மட்டுமல்லாது புராதன காலத்தில் இருந்த பக்தி நெறி கடைப்பிடிப்பை விட தற்பொழுது பக்தி நெறி கடைப்பிடிப்பானது அதிகரித்துள்ளது என்பதை மிக அருமையாக கூறியிருந்தார்கள். எதிர்த்தரப்பில் இருந்து வந்த இருவரும், முதல் 2 வாதிகளுமே பக்தி நெறி என்றால் என்ன என்பதை பற்றி தானையே அலட்டி கொண்டு இருந்தார்கள். நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள். முதலாவது விவாதி எதையுமே கதைக்கல. இதுல அவருடைய விவாதத்தை எங்க முன்வைத்தார்? அவர் வந்து பக்தி நெறி கடைப்பிடிப்பு தான் அவரோட கதையா இருந்தது. 2வது விவாதி வந்து சொன்னா பக்தி நெறி கடைப்பிடிப்புக்கு என்னென்ன உதாரணங்கள், பக்தி நெறி கடைப்பிடிப்புன்னா என்ன, அதைத்தான் சொல்றாங்க. இங்க எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்ன ஐயா? பக்தி நெறி கடைப்பிடிப்பு மேலோங்கி இருக்கிறது அன்றான்றது தலைப்பு. அதுல நீங்க வாதிரவன் இருக்கிறீங்க அன்றண்டு, அதை விட்டு போட்டு பக்தி நெறி கடைப்பிடிப்புண்டா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க பார்த்தோம் என்றால் எங்கள் அணித்தரப்பினர்கள் வடிவாக விளக்கியிருந்தார்கள் நடுவர் அவர்களே. வெளிநாடுகளிலும் இந்நாடுகளிலும் கூட பக்தி நெறிகள் அதிகமாக காணப்படுகின்றன, ஆலயங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே பல்வேறு விளக்கங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதை அடிப்படையாக கொண்டு பக்தி நெறி கடைப்பிடிப்பு மேலோங்கி இருப்பது இன்றே என்று ஆணித்தலமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து இலங்கை திருச்சபை பாடசாலையினுடைய அணித்தலைவர் மிதுர்சன். வணங்கியாவையை மீண்டும் வணங்குவதில் பெருமிதம் கொள்கின்றேன். அந்த வகையிலே எமக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் பக்தி நெறி கடைபிடிப்பு மேலோங்கி இருப்பது அன்றா என்றாகும். அந்த வகையிலே நாங்கள் உண்மைகளை மட்டும் நிரூபித்து அன்றே என்ற ரீதியில் எமது விவாதங்களை கட்டமைத்து சென்றுள்ளோம். அந்த வகையிலே நான் தலைப்பினை சரியாக விளக்கியுள்ளேன் என்ற ஒரு திருப்தியுடன் நாங்கள் இந்த விவாதத்தினை ஒரு சில வியூகங்களினராக கொண்டு சென்றுள்ளோம். உதாரணமாக பக்தி நெறியின் முழுமையான வாழ்க்கையொட்டியது, சமூக ஒற்றுமை கருவியாக இருந்தது, கலை இலக்கிய வளர்ச்சிக்கு வழியாக இருந்தது, வாழ்க்கை
வாழ்க்கை ஓட்டம் வேகமாக இது போன்ற விடயங்களை கொண்டு எமது விவாதத்தை கட்டமைத்து சென்றிருந்தோம். அந்த வகையிலே எமது இரண்டாம் பேச்சாளர் நடைமுறை உதாரணங்கள், நடைமுறை உண்மைகளை கொண்டு இந்த பக்தி நெறி எவ்வாறு மேலோங்கியுள்ளது, தற்பொழுது இன்றைய காலத்தில் பக்தி நெறி எவ்வாறு குறைந்துள்ளது என்பதை முன்வைத்திருந்தார். உதாரணமாக இந்த கோயில்களிலே நடைபெறுகின்ற கோயில்களிலே என்னென்ன கடைகள் போட்டுள்ளன, அவற்றை இந்த சமூக செல்வாக்காளர்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள். பக்தி நெறியை கடைபிடிக்காமல் அவர்கள் அந்த தெருவிலே செய்கின்ற கூத்துக்களை மாத்திரம் எடுத்து செல்கின்றார்களே தவிர பக்தி நெறியை கொண்டு செல்வதற்கு ஒன்றும் செய்வதில்லை என்று கூறியிருந்தார். மற்றும் நமது மூன்றாம் பேச்சாளர் பக்தி என்பது குருபக்தி, பதிபக்தி போன்றவற்றை, அதாவது பதிபக்தி என்பது கணவன் மனைவி இடையிலான உறவு என்பதையும், காந்தாரி, திருதராஷ்டிரன் போன்றவர்களை உதாரணமாக கொண்டு அவரது வாதங்களை முன்வைத்திருந்தார். அத்துடன் தற்பொழுதைய காலத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலான தொடர்பு, அதாவது அந்த அவர்களுடைய இல்லற வாழ்வு எவ்வளவு ஒரு இழிவாக காணப்படுகின்றது. ஆனால் அன்று அந்த பதிபக்தியை அவர்கள் பண்டைய காலத்திலே மகாபாரதத்தில் எவ்வாறு தமது கணவனுக்கு அவர் மரியாதை செய்து கணவனுக்கு கண் தெரியாது என்பதால் தானும் கண்ணை கட்டி வாழ்ந்தால் என்பதை கூறுகின்றேன். ஆகவேதான் கூறுகின்றோம், நடுவர் அவர்களே, பக்தி நெறி உயர்ந்திருப்பது அன்று என்று. நன்றி. அன்புக்கினியவர்களே, பக்தி நெறியை கடைப்பிடிப்பது தொடர்பாக இந்த வாதக்களம் அமைந்திருந்தது. நான் அடிக்கடி சொல்வதைப் போல இவர்கள் ஆரம்ப நிலையிலே இந்த விவாதத்துறைக்குள்ளே காலடி எடுத்து வைப்பவர்கள். அதை மனதில் உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த இவர்களுடைய பேச்சை அணுக வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இந்த தலைப்பை நல்ல முறையிலே கட்டமைத்து இவர்கள் பேசியிருக்கலாம் என்கிற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருக்கிறது. பக்தி நெறி என்று வருகிற பொழுது அது தமிழ் இலக்கிய பரப்பிலே பக்தி இலக்கியங்களை புறந்தள்ளிவிட்டு இலக்கிய வரலாற்றை எழுத முடியாது. அந்த அளவிற்கு தமிழ் இலக்கிய பரப்பிலே பக்தி இலக்கியங்கள், பக்தி நெறி கோலோச்சி இருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த தமிழ் பக்தி இலக்கியங்கள் பற்றியும் தமிழ் பக்தி நெறி பற்றியும் இவர்கள் பேசினார்கள். பக்தி என்று பொதுவாக சொல்கிற பொழுது அது சைவ பக்தி, வைணவ பக்தி இவற்றை குறித்தாலும் இன்றைக்கு பக்தி இலக்கியங்களுக்குள்ளே இஸ்லாமிய பக்தி இலக்கியங்களை, கிறிஸ்தவ பக்தி இலக்கியங்களை உள்ளடக்கித்தான் நிற்கிறார்கள். அதிலும் மேலாக குரு பக்தி, தெய்வ பக்தி, பதிபக்தி, இப்படி எத்தனையோ பக்தி, இதை பற்றியெல்லாம் நான் ஆரம்பத்திலே பேசினேன். இப்போ இந்த பக்தி நெறியை கடைப்பிடிப்பதிலே அன்றைய காலகட்டத்திலே நம் முன்னோர்கள் கை கொண்ட நெறிமுறைகள் இன்றைக்கு வரலாறாகி இருக்கின்றன. நான் நினைத்தேன் இவர்கள் இன்று என்று பேசியவர்கள் நிச்சயமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். இன்றைய காலகட்டத்திலே ஆண்கள், பெண்கள் என எல்லோருமே பக்தியை கடைப்பிடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலே, முந்தைய காலத்திலே எல்லோருக்கும் கோயில் உரிமைகள் கிடைக்கவில்லை, எல்லோருக்கும் வழிபாட்டுரிமைகள் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் வழிபாட்டுரிமைகள் கிடைக்கிற காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே எல்லோரும் பக்தி இலக்கியம் படைக்கக்கூடிய காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே சுதந்திரம் தாராளமாக கிடைத்திருக்கிறது. ஆகவே பக்தி நெறிக்கு இந்த காலம் அல்லவா பொருத்தமான காலம் என்று இந்த காலத்தவர்கள் பேசியிருக்கலாம். இல்லை, அந்த காலம் என்று பேசியவர்கள் மிக முக்கியமாக ஒரு வலுவான செய்தியை சொல்லியிருக்க வேண்டும். அந்த காலத்திலே நாயன்மார்களாகட்டும், ஆழ்வார்களாகட்டும் எத்தனை அற்புதங்களை செய்தார்கள். பக்தி இருந்த காரணத்தால் தானே ஆண்பனைகளை பெண்பனைகளாக்கினார்கள், முதலை உண்ட மதலையை உயிர் பெறச் செய்தார்கள். இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்தார்கள். இன்று பக்தி பக்தி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் அந்த அற்புதங்களுக்கு வாய்ப்பிருக்கிறதா? இவர்கள் பார்த்து கேட்டிருக்கலாம், கேட்பார்களோ என்று நினைத்தேன். அவர்கள் எதையுமே கேட்கவில்லை. வெறுமனே ஒரு வெளிப்பார்வைக்கு தெரியக்கூடிய சில செய்திகளை சேலை கட்டி கொண்டு போவது, வேட்டி கட்டி கொண்டு போவது என்று அவர்கள் சிறுவர்கள் தானே. ஆகவே அப்படி சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்தி என்பது ஒரு உணர்வு சார்ந்த விடயம். இந்த உணர்வு சார்ந்த தளத்திலே
வாழ்கிறவர்கள். இன்றைக்கு புறச்சூழல் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே அம்மா விரதத்தை பிடிப்பதென்றால் கூட அப்பாவிற்கு மச்சம் சமைத்து கொடுத்து, பிள்ளைகளுக்கு மச்சம் சமைத்து கொடுத்து விரதத்தை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இந்த சமூகத்தின் மத்தியிலே இத்தகைய நம்பிக்கைகள் மிக குறைவாக காணப்படுகிற ஒரு காலம். ஆனால் மறுபுறத்திலே பார்த்தால் அந்த காலத்திலே இவர்கள் ஒரு சமூகம் சார்ந்த நிலையிலே பக்தியை கட்டமைப்பதற்காக அதை சமூகத்திற்குள்ளே கொண்டு போனார்கள். பாரதி சொன்னான், தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னான். ஆனால் இன்றைக்கு இவற்றையெல்லாம் எந்த அளவிற்கு எங்களுடைய சமூகத்திலே கைக்கொள்கிறார்கள் என்பது கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. அன்றைக்கு பக்தி இயக்கத்தை வைத்துக்கொண்டு பசிப்பிணி போக்கினார்கள். வாசி தீரவே காசு நல்குவீர், சம்பந்தருடைய தேவாரம். அதை பெற்று பொற்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தார் சம்பந்தர். ஆனால் இன்றைக்கு எத்தனை பக்தி தலங்கள் ஒரு சமூக பணி சார்ந்தவையாக இருக்கின்றன, கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. எனவே பக்தி என்பது ஒரு உள்ளார்ந்த அன்பு, உள்ளார்ந்த நிலை என்று வைத்து பார்த்தால் கடவுளை நேசிக்கின்ற ஒரு தன்மையிலேதான் கடவுளை மனிதனாக நினைத்து ஏழைகளை கண்டு அவர்களிலே கடவுளை காண்கிற ஒரு தன்மை எத்தனை பேரிடம் இருக்கிறது யோசித்து பார்க்கிறோம். வள்ளலார் என்று ஒரு பெருந்தகை இருந்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அவர் வேதனை உற்றார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி வாழ்கிறோம் என்று கேட்க தோன்றுகிறது. எனவே பக்தி என்று வருகிற பொழுது பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. எனக்குரிய நேர வரையறை கூட மிக குறைவாகவே இருக்கிறது என்று தயாரிப்பாளர் எனக்கு சமிக்ஞை செய்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்திலே பக்தி இவர்கள் பல விடயங்களை எடுத்தாள்வதற்கு முயற்சித்தார்கள். மாணவ பருவத்திலே இருந்து இந்த வாதத்தை அணுகுகிறார்கள். அந்த வகையிலே வைத்து பார்க்கிற பொழுது இவர்களுடைய கருத்து செறிவு அதை ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். அந்த காலத்திற்குரிய பக்தி நெறி, அதற்குள்ளே எத்தனையோ இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் செம்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு செம்மை குறைவாக இருக்கிறது. மனிதனை மனிதர் ஏமாத்துகிற காலமாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ விடயங்களை சீர்தூக்கி பார்க்கிற பொழுது கருத்தியல் அடிப்படையிலும் இவர்களுடைய வாதத்திறனின் அடிப்படையிலும் அந்த காலத்திலேதான் பக்தி அதிகம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று பேசிய அணியினர், வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலை அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி தன்னுடைய அணிக்காக அதிகம் பங்களிப்பு செய்தவருக்கு சிறந்த விவாதிக்குரிய பரிசை வழங்கி உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் வழங்குகிற இலங்கை பேச்சாளருக்குரிய ஊக்குவிப்பு இலங்கை பணம் ரூபாய் 5000 வழங்கி ஊக்குவிக்கிற ஒரு செயற்பாடு இருக்கிறது. அதை இந்த சுற்றிலே வழங்குவதற்கு நான் தெரிவு செய்வது வவுனியா இலங்கை திருச்சபை பாடசாலையினே 3வது வாதியாக வந்து கலந்து கொண்ட சபிவர்ஷன் அவருக்குத்தான் அந்த பரிசை கொடுப்பதற்கு விளைகிறேன். வாருங்கள் சபிவர்ஷன். நல்லது நேயர்களே, இத்தகைய சொற்சமர் களத்திலே உங்கள் பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவாளர் மற்றும் படத்தொகுப்பாளர் விபீஷன் மற்றும் துவா குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.